ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஒரு எக்ஸ்ட்ராடினரியான கேம் பார்க்க போகிறோம். மேக்னஸ் கால்சனுக்கும் குகேஷ்க்கும் நடக்கிற ஒரு கேம் தான். ஸோ அதாவது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் சேலஞ்சரும் வேர்ல்ட் நம்பர் 1 பிளேயரும். இது வந்து செஸ் சூப்பர் டூர் 25+10 ரேபிட் ஃபார்மெட்டில் விளையாடப்பட்ட ஒரு கேமு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாக்கிங் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த கேம் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம இப்போ இமீடியட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமில் குகேஷ் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. மேக்னஸ் கால்சன் பார்த்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ E5, நைட் F3, நைட் C6, இப்போ பிஷப் C4. ஸோ ஒரு நார்மலான இட்டாலியன் கேம் இது. இப்போ நைட் F6 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எப்போதுமே வந்து D4 இல்லைனா D3. ஸோ இந்த மாதிரியான ஒரு காமனான மூவ்ஸ் தான் ப்ளே பண்ணுவாங்க. குகேஷ் வந்து இது வரைக்கும் இந்த இடத்துல இந்த மூவ் இவர் வந்து ஆல்மோஸ்ட் ப்ளே பண்ணதே கிடையாது. இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா நைட் எடுத்துட்டு வந்து G5ல போடுறாரு. ஸோ ஒரு ஃப்ரைட் லிவர் மாதிரியான ஒரு அட்டாக்கு போறாரு. இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் இமீடியட்டா இந்த F7 ஸ்கொயரை வந்து த்ரெட் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல நார்மலா பாத்தீங்கன்னா பான் வச்சு பிளாக் பண்ணுவாங்க. மேக்னஸும் பான் வச்சு பிளாக் பண்றாரு. இப்ப பான் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா இப்ப நார்மலா பிளாக் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நைட் எடுத்து வந்து A5ல போடுவாங்க. ஸோ மேக்னஸும் இந்த ஒரு பொசிஷன்ல இந்த ஒரு மூவை வந்து ப்ளே பண்ணிருக்காரு. பட் இந்த கேம்ல மேக்னஸ் என்ன பண்றாருன்னா சிம்பிளா அவருடைய பானை புஷ் பண்ணி குகேஷோடைய பிஷப்பை வந்து கவுண்டர் அட்டாக் பண்றாரு. உங்களால வந்து இந்த பானை டேக் பண்ண முடியாது. பானை டேக் பண்ணீங்கன்னா குயின் டெக்ஸ் பான் வரும். நெக்ஸ்ட் இந்த பிஷப்புக்கும் அட்டாக் வரும். அது மட்டும் இல்லாம இந்த G2 ஸ்கொயர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த ஒரு ரீசனால குகேஷால பாத்தீங்கன்னா இந்த பானை டேக் பண்ண முடியாம பிஷப்பை பேக்வர்ட் கொண்டு வந்துட்டாரு. ஸோ பிஷப் வந்து ஹோம் ஸ்கொயர்ல கொண்டு வந்தது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பிரின்சிபலை மீறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது தேரிப்படி இந்த இடத்துல நீங்க இந்த பானை வந்து கார்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பிஷப் இங்க வந்தாதான் இந்த பானை வந்து உங்களால கார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இப்ப நைட் டெக்ஸ் பான் வருது. நைட் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா இப்ப இந்த இடத்துல குயின் கிடையாது. ஸோ அதனால இப்ப பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. பிஷப் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா இந்த இடத்துல பிஷப் B7 ப்ளே பண்றாரு. இந்த பிஷப் வந்து லாங் டயகனல்ல போறாரு மேக்னஸ். இப்போ வந்து பானை வந்து புஷ் பண்றாரு சென்டர் பானை. இப்போ E டெக்ஸ் D4. இந்த இடத்துல இமீடியட்டா பாத்தீங்கன்னா குயினை வச்சு கேப்சர் பண்ணல. ஏன்னா இந்த நைட் வந்து பின்ல இருக்கிறாரு. உங்களால நைட் வச்சு குயினை கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க குயினை வச்சு கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல குயின் E7 செக் வரும். இப்போ திருப்பி நீங்கள் குயினை வந்து E4ல போடுற மாதிரி ஆகிடும். இந்த இடத்துல வந்து குயின்ஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ பிளாக் வந்து குயின் சைடு வந்து கேன்சல் பண்ணிடுவாரு. ஸோ இப்போ ஒயிட்டோடைய பொசிஷன் பாருங்கள். ஒயிட் வந்து இன்னும் இந்த சைடில் பீசஸ்லாம் டெவலப் ஆகல. பிளாக் வந்து இந்த பிஷப் வந்து ரொம்பவே அழகாக டெவலப் பண்ணி அவருடைய ரூக்ஸையும் கனெக்ட் பண்ணி கேசலும் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சனுக்கு இந்த மாதிரியான ஒரு பொசிஷனை நம்ம கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் குகேஷ் வந்து இந்த பானை கேப்சர் பண்ணல. ஃபர்ஸ்ட் அவருடைய கிங்கை வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்கு அவர் வந்து கேசல் பண்ணியிருக்கிறாரு. இப்போ வந்து திருப்பி பிஷப் வந்து டெவலப் பண்றாரு. இப்போ மேக்னஸும் கேன்சல் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காமனா ப்ளே பண்ற மூவ் என்னன்னா நம்ம வந்து குயின் H5 ப்ளே பண்ணி இந்த இடத்துல வந்து குயின் டெக்ஸ் F7 வந்து த்ரெட்டன் பண்றோம். ஸோ இந்த இடத்துல உங்களால வந்து கேன்சலும் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து செக்மேட் ஆயிடுவீங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த பானை வச்சு நீங்க டிஃபெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திருப்பி குயின் H6 வருவாரு. இப்போ குயின் H6 வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ பிளாக்கால கேன்சல் பண்ண முடியாது. பட் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனை வந்து சமாளிச்சிருவாரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சனுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் வந்து ரொம்பவே ஒரு பழக்கப்பட்ட ஸ்ட்ரக்சரா இருக்கும். இந்த ஒரு ரீசனால குகேஷ் வந்து மேபி இந்த இடத்துல வந்து குயின் H5 ப்ளே பண்ணல. அவருடைய நைட்டை வந்து காமா பின்னாடி கொண்டு வந்துட்டாரு. நைட் F3 ப்ளே பண்றாரு. இப்போ கேன்சல் பண்ணிக்கிறாரு மேக்னஸ். ஸோ இப்போ மேக்னஸ்க்கு வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ மேக்னஸ்க்கு வந்து இந்த குயினை மூவ் பண்ணிட்டாருன்னா அவருடைய ரூக்ஸும் வந்து கனெக்ட் ஆகிடும். பட் இந்த இடத்துல குகேஷ்க்கு பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த 3 பீஸுமே வந்து இன்னும் டெவலப்பே ஆகல. இப்போ பிஷப் டெக்ஸ் நைட்டு, பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. இப்போ இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்றாரு. இப்போ இந்த பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கிறதுனால இந்த பிஷப் வந்து பேக்வர்ட் கொண்டு போய்க்கிறாரு. மேக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பான் டவுன்ல இருப்பாரு. பட் அந்த ஒரு காம்பன்சேஷனுக்கு தான் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சனுக்கு 2 பிஷப் இருக்காங்க. ஸோ இந்த 2 பிஷப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவா இருக்கிறாங்க. அண்ட் இந்த பிஷப் பார்த்தீங்கன்னா இந்த லாங் டயகனல் ஆக்டிவா இருக்கிறாரு. அண்ட் இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட எந்த நேரத்துலையும் கேம்குள்ளே பூரலாம். ஸோ ஒரு ஈஸி ஆக்சஸ் இருக்கு. பட் ஒயிட்டுடைய பொசிஷனை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அவர் ஒரு பார்ட்டை வந்து டெவலப்பே பண்ணல. இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல உங்களால் இந்த நைட்டை தூக்கிட்டு போயிட்டு நேச்சுரலான இந்த C3 ஸ்கொயரில் போட முடியாது. இப்போ நைட் டெக்ஸ் நைட்டு, பான் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்போ குகேஷோடைய பான் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகிடும். இந்த ஒரு ரீசனால நீங்கள் நைட்டை தூக்கிட்டு போயிட்டு D2ல தான் போட முடியும். அண்ட் இந்த நைட்டை D2ல போட்டதுக்கு அப்புறமா இந்த பிஷப்புக்கும் வெளியில் வரதுக்கு கொஞ்சம் சிரமம் தான். நீங்கள் திருப்பி இந்த லாங் டயகனலில் தான் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சப்போஸ் இந்த B பானை புஷ் பண்ணாலுமே நெக்ஸ்ட் நைட் C3யும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒயிட்டோடைய டெவலப்மெண்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதுவும் மேக்னஸ் கால்சனுக்கு அகேன்ஸ்டா நீங்க விளையாடும் போது இந்த மாதிரி பிரச்சனையோட நீங்க விளையாண்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ரொம்பவே ஒரு சோகமான ஒரு விஷயம் தான். ஸோ எனிவே இப்போ நைட் D2 வராரு. இப்போ சிம்பிளா இன்னொரு ரூக்கை வந்து மேக்னஸ் கால்சன் கேம்குள்ள கொண்டு வராரு. இப்போ குகேஷ் வந்து இந்த பானை புஷ் பண்ணிக்கிறாரு. இப்போ C3க்கு அப்புறமா இப்போ சிம்பிளா இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. இப்போ நைட் F5 வராரு. ஸோ நைட் F5 வந்ததுக்கு அப்புறமா நைட் வந்து இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் இந்த பிஷப் வந்து ரூக் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே ரூக்கு
குயின் இந்த நைட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த பிஷப்பை பேக்வர்ட் கொண்டு போய்க்கிறாரு. ஸோ மேக்னஸ் கால்சன் இந்த கேம்ல என்ன பண்றதா இருந்தாலுமே இந்த 2 பிஷப் தான் மேக்னஸ் கால்சனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அப்படின்ற ஒரு ரீசனால தான் இந்த பிஷப் வந்து மேக்னஸ் கால்சன் விட்டு கொடுக்கல. இப்போ நைட் F3. ஸோ நைட் F3 மூலியமா இப்போ இந்த பிஷப் வந்து ஒரு ஃப்ரீயான டயகனல் கிடைச்சிருக்கு. பட் இமீடியட்டா உங்களால பிஷப் எல்லாம் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. இப்போ குயின் F6 ப்ளே பண்றாரு. ஏன்னா குயின் F6 மூலியமா இப்போ இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு பிஷப் எல்லாம் டெவலப் பண்றதுக்கு டைம் கிடையாது. இப்போ இந்த நைட் வந்து திருப்பி பேக்வர்ட் வராரு. இப்போ H6 புஷ் பண்றாரு. இந்த H6 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஸ்லோவான மூவ்னே சொல்லி ஆகணும். மேபி H6 பார்த்தீங்கன்னா பிஷப் வந்து இங்கே வர விடாம தடுக்கிறாரு G5ல. பட் எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா குயினை வந்து டெவலப் பண்றாரு. குயின் C2 ப்ளே பண்றாரு. குயின் C2 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ சிம்பிளா இன்னொரு ரூக்கையும் மேக்னஸ் வந்து கேம்குள்ள கொண்டு வராரு. இந்த இடத்துல குகேஷ் வந்து ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரூக்கை வந்து இந்த D1க்கு கொண்டு வராரு. எப்படி இருந்தாலுமே மேக்னஸ் வந்து இந்த நைட்டை மூவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த பிஷப்போடைய ஆக்சஸை வந்து மேக்னஸ் கால்சன் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆக்கணும். ஸோ இந்த ஒரு ரீசனால மேக்னஸ் கால்சன் வந்து நைட்டை வந்து B6க்கு கொண்டு போறாரு. நைட்டை B6க்கு கொண்டு போறதுக்கு இன்னொரு ரீசனும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க நைட்டை அழகா இந்த C5 ஸ்கொயருக்கும் கொண்டு வரலாம். இப்போ ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரூக் டெக்ஸ் ரூக் இப்போ சிம்பிளா இந்த நைட்டை வந்து பேக்வர்ட் கொண்டு வராரு. ஆக்சுவலா இந்த நைட் வந்து இப்போ ஃபயர்ல இருக்கு. ஏன்னா இந்த நைட் வந்து பிஷப் குயின் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேற ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா பிஷப் டெக்ஸ் F3 பான் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்போ குகேஷோடைய பான் ஸ்ட்ரக்சர் திருப்பி இந்த சைடில் டேமேஜ் ஆகிடும். இந்த ஒரு ரீசனால குகேஷ் வந்து நைட்டை பேக்வர்ட் கொண்டு வந்துடுறாரு. அட் த சேம் டைம் இந்த நைட் வந்து இந்த G2 ஸ்கொயரையும் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா கால்சனுடைய இந்த பிஷப் வந்து இங்க ஐ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரூக் E8 மூலியமா இந்த நைட்டை திருப்பி ரூக் அட்டாக் பண்றாரு. இப்போ பிஷப் வச்சு கவர் பண்றாரு. அண்ட் அட் த சேம் டைம் இந்த பிஷப்பையும் இப்போ குகேஷ் வந்து டெவலப் பண்றாரு. இப்போ நைட் C4 ப்ளே பண்றாரு. ஸோ இந்த நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்கொயர்னு சொல்லலாம். நீங்க இந்த நைட் எல்லாம் கிக் பண்ண முடியாது. நைட்டை கிக் பண்ணீங்கன்னா நைட் டெக்ஸ் E3 திருப்பி நீங்க பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் E3 விட்ட பானையும் திருப்பி எடுத்துருவாரு. அண்ட் அது மட்டும் இல்ல குகேஷோடைய கிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு. ஸோ கால்சனுடைய நிறைய பீசஸ் வந்து கேம்குள்ள வந்துடும். கண்டிப்பா குகேஷால இதை தாங்க முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனால உங்களால இந்த நைட் எல்லாம் இமீடியட்டா கிக் பண்ண முடியாது. இது வந்து ரொம்பவே ஒரு டேஞ்சரான நைட்னு கூட சொல்லலாம். ஸோ இப்பதான் பிஷப் வந்து வெளி உலகத்துக்கே வந்திருக்காரு. வந்த உடனே இந்த நைட் மூலியமா ஒரு அட்டாக் வந்திருக்கு. திருப்பி பிஷப் தூக்கிட்டு நீங்க பின்னாடி எல்லாம் போனீங்கன்னா ரொம்பவே பேசிவா இருக்கும். இந்த ஒரு ரீசனால நைட் F1 ப்ளே பண்றாரு. நைட் F1 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் F1 மூலியமா இப்ப கேம்ல வந்து நைட் டெக்ஸ் பிஷப் நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு டேஞ்சரான நைட்டை வந்து குகேஷ் வந்து கேம்ல இருந்தே எடுத்துட்டாரு. ஸோ ஒரு சின்ன ஒரு ஆறுதலான விஷயம் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த நைட் வந்து இங்க சென்டர்ல வந்து ஒயிட்டுக்கு நிறைய குடைசல் கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு முக்கியமான ரீசனால தான் இந்த நைட்டை வந்து பேக்வர்ட் கொண்டு வந்தாலுமே நெக்ஸ்ட் நம்ம நைட்டை ஃபார்வர்ட் கொண்டு போயிட்டு பிளாக்கோடைய டேஞ்சரஸான நைட்டை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாமே தான் குகேஷ் வந்து இந்த நைட்டை வந்து பேக்வர்ட் கொண்டு வந்திருக்காரு. இப்போ C4 ப்ளே பண்றாரு. திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பாய்ஸ்னஸான மூவ் மேக்னஸ் கால்சன் கிட்ட இருந்து. மேக்னஸ் கால்சன் ஒரு பான் டவுன்ல இருந்தாலுமே இன்னொரு ஒரு பானை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இந்த பானை எடுக்கிறது ரொம்பவே டேஞ்சர். சப்போஸ் இந்த பானை குகேஷ் டேக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா குயின் G5 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் G5 மூலியமா நம்ம இங்க ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம். நீங்க நினைக்கலாம் என்னுடைய நைட் வந்து இங்க சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு நீங்க நினைக்கலாம். பட் இந்த நைட் வந்து ரூக் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல சிம்பிளா நீங்க வேற ஏதாவது மூவ் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா இந்த டிஃபெண்டிங்கான பீஸை நம்ம டேக் பண்ணிட்டு நம்ம சிம்பிளா வந்து இந்த இடத்துல ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயம். ஸோ இந்த ஒரு ரீசனால நீங்க வந்து இந்த பானை புஷ் பண்ணி இந்த பிஷப்போடைய வேவை வந்து நீங்க அடைக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து குயின் C5 செக் வந்து அவைலபிளா இருக்கு. குயின் C5 செக் மூலியமா நம்ம இந்த நைட்டை திருப்பி வின் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா கால்சன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸை வந்து வின் பண்ணிடுவாரு. என்னதான் 2 பானை கொடுத்தாலுமே ஒரு பீஸையே திருப்பி வின் பண்றதுனால ஈஸியா கால்சன் வந்து இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாரு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாசிபிள் கிடையாது. இந்த இடத்துல நீங்க பான் புஷ் பண்றதுக்கு பதிலாக சிம்பிளா நீங்க வந்து நைட் E3 ப்ளே பண்ணிக்கலாம். நைட் E3 ப்ளே பண்றது மூலியமா இப்போ இந்த G2 ஸ்கொயரை வந்து 2 நைட் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து பிஷப் C5 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் C5 மூலியமா இந்த பிஷப் வந்து இந்த நைட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டையும் வந்து இந்த ரூக் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிஷப் வந்து இந்த கிங் சைடில் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கிங்கையும் பார்த்தீங்கன்னா குயினும் இந்த சைடில் சூப்பராக ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஆல் இன் ஆல் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சனுடைய எல்லா பீஸுமே வந்து ஒயிட்டோடைய கிங்கை நோக்கியே பாஞ்சிட்டு இருக்காங்க. குகேஷ் வந்து இந்த ரூக்கையே இன்னும் டெவலப் பண்ணல. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல பொசிஷனாகவே இருக்காது. என்னதான் இன்ஜின் வந்து ஈக்குவலன்ட் காட்டினாலும் நீங்க மேக்னஸ் கால்சன் கிட்ட ப்ளே பண்ணும்போது இந்த பொசிஷன் கண்டிப்பா பிளாக்கு தான் ஃபேவரா இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க போகக்கூடாது. இந்த ஒரு ரீசனால தான் இந்த ஒரு பானை வந்து நீங்க கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஸோ குகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பானை கேப்சர் பண்ணாம குயின் எடுத்துட்டு வந்தது A4ல போடுறாரு. குயினை A4ல போட்டதுமே இப்போ 2 பானை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் வந்து ஒரு பிரில்லியண்டான மூவ் ப்ளே பண்றாரு. என்ன மூவ்னு பார்த்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் நைட். ஸோ இந்த ஒரு நைட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா
ஒயிட்டோடைய சென்டரில் இருந்துக்கிட்டு ஒயிட்டை வந்து ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் பண்ணுறாரு. என்னதான் என்னுடைய ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்கை கொடுத்தாலுமே உங்களுடைய முக்கியமான நைட்டை வந்து நான் டேக் பண்ணுன்னு சொல்லிட்டு கரெக்டான நேரத்தில் கால்சன் வந்து இந்த நைட்டை வந்து டேக் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த ரூக்கை நீங்கள் டேக் பண்ணி தான் ஆகணும், உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. இந்த ரூக்கை நீங்கள் டேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்போ பிஷப் C5 வருவார். பிஷப் C5 வந்ததுக்கு அப்புறமா இந்த பான் வந்து இப்போ அட்டாக்ல இருக்கு. ஸோ இந்த ஆக்சுவலா கேம்லயும் நடந்துச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குகேஷ்க்கு ஒரே ஒரு மூவ் தான் இருக்கு இந்த கேமை வந்து சேவ் பண்றதுக்கு. அதை தவிர்த்து குகேஷ் தப்பா விளையாண்டுட்டாருன்னா இந்த கேம் வந்து பிளாக்கு ஃபேவரா போயிடும். பட் இந்த இடத்துல சப்போஸ் ஒயிட் வந்து வேற ஏதாவது ஒரு மூவ் பிளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா வந்து பிஷப் டெக்ஸ் பான் செக் வரும். இப்போ உங்களால கிங்கை வந்து இந்த F5க்கு கொண்டு வர முடியாது, இங்க குயின் இருக்கிறாரு. அதனால நீங்க கிங்கை வந்து இங்கே தான் கொண்டு வந்து ஆகணும். இப்போ குயின் F1 மூலியமா நம்ம ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். அதனால இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்குமே குகேஷ் என்ன பண்ணிட்டாருன்னா குயினை வந்து F5க்கு நம்ம அலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட் எடுத்துட்டு போயிட்டு F3ல போட்டு குயினை பிளாக் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன் இப்போ பிளாக்கு தான் அட்வான்டேஜ். எதனாலன்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும். அதுக்கு முன்னாடி குகேஷ்க்கு இருந்த ஒரே டிஃபென்சிவான மூவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல குயின் எடுத்துட்டு வந்து நம்ம இங்க ஒரு பேஸ் ரேங்க்ல ஒரு சூப்பரான செக் தரலாம். இப்ப கிங் இங்க மூவ் ஆனதுக்கு அப்புறமா இது என்ன பிரமாதம் நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் பான் பிளாக்கால பிளே பண்ண முடியாது. ஏன்னா ஒயிட்டோடைய குயின் இங்க சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய அட்டாக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த பிஷப் டெக்ஸ் பான் மூலியமா தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். சோ அந்த இனிஷியல் அட்டாக்கே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயிட்டோடைய குயின் வந்து தடுத்துட்டாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா குயின் E8 செக் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான மூவ்னு சொல்ல வந்தேன். இப்போ நீங்கள் வந்து நைட் F3 பிளே பண்ணி இந்த F5ல வந்து பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து ரொம்பவே சுலபமாக இந்த கேம் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல குகேஷ் என்ன பண்ணிட்டாருன்னா குயின் E8 செக் தரத்துக்கு முன்னாடியே அவருடைய நைட்டை வந்து F3ல போட்டுட்டாரு. F3ல போட்டதுக்கு அப்புறமா இந்த குயினை வந்து இந்த F5ல வச்சு அடைச்சிட்டாரு. இப்போ வந்து பிஷப் டெக்ஸ் பான் செக் வருது. இப்போ சிம்பிளாக வந்து என்ன நடக்குதுன்னா கிங்கால வந்து இப்போ H1 போக முடியாது. கிங் H1 போனார்னா இங்கே ஒரு அற்புதமான குயின் சாக்ரிஃபைஸ் இருக்கு. இந்த குயினை டேக் பண்ணதுக்கு அப்புறமா பிஷப் டெக்ஸ் பான் மூலிமா நீங்கள் ஒரு டபுள் பிஷப் மூலிமா ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். அதனால இந்த ஒரு ரீசனால உங்களுடைய கிங் எடுத்துட்டு நீங்க இந்த சைடு தான் போய் ஆகணும். ஸோ குகேஷும் பார்த்தீங்கன்னா கிங்கை வந்து F1க்கு கொண்டு வராரு. இப்போ என்ன நடக்குதுன்னா பிஷப்பை வச்சு குயின் அட்டாக் பண்றாரு. ஏன்னா இப்போ குயின் E8 செக்கை வந்து நம்ம அலோ பண்ணக்கூடாது. அதனால இப்போ இந்த பிஷப்பை வச்சு கவர் பண்ணிக்கிறாரு. இப்போ குயின் வந்து பேஸ் ரேங்க் வந்துடுறாரு அவருடைய பேஸ் ரேங்குக்கு. இப்போ திருப்பி பிஷப் வந்து E4க்கு வராரு. பிஷப் E4 வந்ததுக்கு அப்புறமா பிஷப் D3 த்ரெட்டன் பண்றோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டாக்கை வந்து பிளாக் வந்து இந்த இடத்துல இருந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ மேக்னஸ் கால்சனும் கரெக்டாக இந்த பிஷப் E4 பிளே பண்ணிட்டாரு. இந்த இடத்துல சிம்பிளா வந்து குயினை D7ல போட்டுட்டாரு. குயினை D7ல போட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நம்ம வந்து பிஷப் D3 செக் தரலாம். இப்ப கிங் E1 வந்ததுக்கு அப்புறமா சிம்பிளா வந்து குயின் B6 பிளே பண்ணிக்கலாம். இப்ப என்னதான் குயின் E8 செக் வந்தாலுமே நம்ம கிங்கை வந்து H7ல போட்டுக்கலாம். இப்போ உங்க குயினை வச்சுட்டு இந்த பிஷப்பையும் உங்களால டேக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த குயின் B6 வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் உங்களால வந்து குயினை வச்சு கிங்குக்கும் செக் கொடுக்க முடியாது. இந்த டைனல்ல பிளாக்கோடைய பிஷப் வந்து ரொம்பவே சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு ரீசனால இந்த பொசிஷன் வந்து ரொம்பவே சுலபமா பிளாக் வந்து வின் பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் என்ன பண்ணிட்டாருன்னா பிஷப் D3 செக்கை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல அவருடைய கிங்கை சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு கிங்கை வந்து H7க்கு போட்டுட்டாரு. கிங்கை H7 போட்டதுக்கு அப்புறமா இப்போ குகேஷ்க்கு வந்து ஒரு பெரிய பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல குகேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பிளே பண்றாரு. கிங் E2 பிளே பண்றாரு. கிங் E2க்கு அப்புறமா இப்போ நீங்க சப்போஸ் இந்த நைட்டை டேக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கிங் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்போ பொசிஷன் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். என்னதான் இப்போ ஒயிட் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருந்தாலுமே ஒரு பெர்பெச்சுவல் செக் மூலியமாவும் பிளாக்கோடைய கிங் வந்து சேஃபா இருக்கிறாரு. ஒயிட்டோடைய கிங் கொஞ்சம் எக்ஸ்போஸா இருக்கிறதுனால இந்த கேம் வந்து டிரால தான் போய் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல கால்சன் வந்து இந்த பிஷப் வந்து பேக்வர்ட் கொண்டு போறாரு. இப்போ குகேஷ் வந்து சூப்பரா அவருடைய ரூக்கை வந்து கேம்குள்ள கொண்டு வராரு. அதாவது ரூக் E1. ஸோ இந்த ரூக்கை பார்த்தீங்கன்னா 32வது மூல தான் குகேஷ் வந்து டெவலப்பே பண்ணியிருக்கிறாரு. பட் இந்த 32வது மூல இந்த ரூக்கை டெவலப் பண்ணாலுமே லேட்டாக வந்தாலுமே கரெக்டான ஸ்கொயருக்கு இந்த ரூக் வந்து வந்திருக்கிறாரு. எதனாலன்றது நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக குயினை வந்து நீங்கள் இங்கே கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைனலில் வந்து ஒரு அட்டாக்கை கொண்டு போனீங்கனாலும் நம்ம கிங்கை வந்து சேஃபாக கொண்டு போய்க்கலாம். இப்போ நீங்கள் பிஷப் வச்சு கிங்குக்கு ஒரு செக் கொடுத்தாலுமே நம்ம அழகாக கிங்கை இங்கே கொண்டு போய்க்கலாம். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஒயிட்டுக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால இப்போ கால்சன் என்ன பண்றாருன்னா குயின் டெக்ஸ் G2 பிளே பண்றாரு. குயின் டெக்ஸ் G2 மூலியமா இந்த C2 ஸ்கொயர்ல வந்து ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றாரு. ஸோ கரெக்டா ஜஸ்ட் இன் டைம்ல குகேஷ் என்ன பண்றாருன்னா ரூக் டெக்ஸ் பிஷப் பிளே பண்றாரு. ஏன்னா இந்த பிஷப் தான் இங்க வந்து குயினுக்கு சேஃப் கார்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு செக்மேட்டை த்ரெட்டன் பண்றதுக்கு. ஸோ ஆன் டைம்ல இந்த பிஷப் வந்து குகேஷ் வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ரூக்கை கரெக்டாக இந்த E1ல கொண்டு வந்ததுனால தான் இதெல்லாம் பாசிபிளே ஆச்சு. அவருடைய கிங்கையும் இங்கே சேஃபாக கொண்டு போயிட்டாரு. இப்போ செக்மேட் த்ரெட்டையும் தடுத்துட்டாரு. இப்போ வந்து குயின் டெக்ஸ் நைட் வருது. குயின் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இந்த ஒரு பொசிஷன்ல இருந்து
2 பேராலுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப ரூக் வச்சு பிளாக் பண்றாரு. இப்ப பிஷப் வருது. இப்ப பானை புஷ் பண்றாரு. சோ இந்த பான்ல இருந்து அழகா இப்ப விலகிக்கிறாரு. இப்ப இந்த பாய்சனஸான பானை வந்து இப்ப பானை வச்சு அட்டாக் பண்றாரு. இப்ப குயின் F1 செக் வருது. ரூக் வச்சு பிளாக் பண்றாரு. திருப்பி குயின் செக் வருது. ரூக் வச்சு பிளாக் பண்றாரு. இப்ப குயின் செக் வருது. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து டிராக்கு வந்து அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த கேமுடைய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே தப்பு செஞ்சாங்க. அது இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த தப்பை திருத்திக்கிட்டு 2 பேருமே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ரெக்கவர் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு கேம் மூலியமாவே கார்ல்சனுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் குகேஷ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குகேஷ் வந்து திரும்ப திரும்ப அவரை வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. நான் வந்து எல்லாத்துக்குமே தகுதியானவன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா குகேஷ் வந்து ரேபிட் ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா கார்ல்சனுடைய ரேட்டிங்கும் குகேஷோடைய ரேட்டிங்கும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 200 கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக கார்ல்சன் சைடில் தான் ஃபேவராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது குகேஷ் வந்து கார்ல்சன் கிட்ட பயங்கரமாக இந்த இடத்துல மாட்டினார் ஒரு இடத்துல. பட் அதுலேருந்து ஒரு சூப்பரான ரெக்கவரியும் பண்ணாரு. ஸோ இது மூலிமா குகேஷோடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது எல்லாருக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலே இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையை பாருங்கள். நன்றி.